போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 கொஷினுக்கும் ஒரு பேப்பரில் ஆன்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். இயற்பியல் மாறிலியின் மதிப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 6.679 × 10⁻11 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வரலாம். மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது எனில் தோற்ற எடையின் மதிப்பு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி r = 0, அதாவது தோற்ற எடை 0. அப்புறம் மூணாவது பாருங்கள். புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஈர்ப்பியல் விதி உதவுது. இப்போ நாலாவது நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியின்படி புவியின் நிறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவியின் நிறை வந்து 5.972 × 10⁻24. இப்போ லாஸ்ட் ஒன், கீழ்கண்ட நியூட்டன் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இயக்க நிலையில் உள்ள பொருட்களில்